போர்டை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு தான் சிசி மாற்றணும். ஏன்னா சரி பண்ணி இது பண்ணிட்டு ஹீட் பண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. தண்ணி பட்ட ட்ராக்கை வந்து சரி பண்ணி விட்டுருங்க. அதாவது அயன் பண்ணால் மட்டும் சரியாகும். அயன் பண்ணி விட்டு சரி பண்ணி விட்டிங்கன்னா கரண்ட் வராமல் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? கரண்ட் வராமல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேனலில் போர்டை ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சார்ஜ் ஏதாவது செக் பண்ணி பார்த்தேன். சார்ஜ் ஏற ஆரம்பிச்சு. தண்ணி பட்டு இந்த ஐசி கம்பெனி வந்ததுனால தான் இந்த கஸ்டமருக்கு வந்து சார்ஜ் ஏறல. இப்போ சார்ஜ் 10 ஏறிட்டு. சரியா? கஸ்டமர் தண்ணி போடுறாங்க. தண்ணி போட விடாமல் போட சொன்னால் பிரச்சனை வராது. தண்ணி பட்டாலே போடுறது பிரச்சனை வரதான் செய்யும். கஸ்டமர் எவ்வளோ சொன்னாலும் தண்ணி படலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேனல் மாட்டிக்கலாம். 2 பேனல் மாற்றிட்டு ஸ்க்ரூவை போடலாம். ஸ்க்ரூ ஃபுல்லாக போட்டுட்டு ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் வச்சுருக்கோம். டைட் வச்சுட்டு பேக் கவரை மாட்டிக்கலாம். பேக் கவரை மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் ஏறுது. அப்புறம் கலட்டிட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் ஏறுதுன்னு சொல்லிட்டு எடுத்துனேன். சார்ஜ் ஏற ஆரம்பிச்சு. இப்போ சார்ஜிங் எந்த பிரச்சனை இல்லை. வாட்டலுக்கு ஆகாமல் எந்த பிரச்சனை இல்லை. திருப்பி கஸ்டமர் வந்து வாட்டலுக்கு ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுவும் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சார்ஜிங் கம்ப்ளைண்ட் ரெடி ஆச்சு. இந்த கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறது தயாராக இருக்குது. கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் அப்பா மொபைல்ஸ்.